பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து, 10ஆம் திருமொழி. ராகம் வசந்தா. ஆற்றிலிருந்து விளையாடுவோம் கணை, சேற்றால் எரிந்து வளை துகிர்கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடிய கம்புக்கு ஆற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும் குண்டலன் தாழ குழல் தாழ நான் தாழ எண்டிசையோரும் இறைஞ்சி தொழுதேத்த வண்டமர் பூங்கழலார் துகில் கை கொண்டு விண்டோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்ட உந்தாரானால் இன்று முற்றும் கடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலழப்பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும் தேனுகனாவி செகுத்து பனங்கனி தான் எரிந்திட்ட தடம் பெரு தோழினான் வானவர் கோன்விட வந்த மழை தடுத்து ஆனிரை காத்தானால் இன்று முற்றும் அவையுவ கொண்டானால் இன்று முற்றும் ஆட்சியர் சேரி அலைத்தயிர் பாலுண்டு பேர்த்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வேய்த்தடன் தோழினார் வெண்ணெய்குள் மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டழுதானால் இன்று முற்றும் தள்ளித் தளர் நடையிட்டு இளம் பிள்ளையாய் உள்ளத்தினுள்ளே அவளை உற நோக்கி கள்ளத்தினால் வந்த பேச்சு முனையுயிர் துள்ளச் சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும் மாபலி வேள்வியில் மான் உருவாய் சென்று மூவடிதா என்று இறந்த இம்மண்ணினை ஓரடியிட்டு இரண்டாம் அடி தன்னிலே தாவடியிட்டானால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் இன்று முற்றும் தாழை தண்ணாம்பல் தடம் பெரும் பொய்கைவாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்புண் வேழல் துயர்கெட விண்ணோர் பெருமானாய் ஆழிப்பணி கொண்டாதான் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் வானத்தெழுந்த மழை முகில் போல் எங்கும் கானத்து மேய்ந்து கழித்து விளையாடி
ஏனத்துருவாய் இடந்த இம்மண்ணினை தான தேவைத்தானால் இன்று முற்றும் தரணி இடந்தானால் இன்று முற்றும் கமல கண்ணன் தன்னை யசோதைக்கு மங்கை நல்லார்கள் தாம் வந்து முறைப்பட்ட அங்கவ சொல்லை புதுவை கோன் பட்டன் சொல் இங்கு இவை வல்லவர்க்கு ஏதமொன்று இல்லையே. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.